சுவாமி விபுலானந்த அடிகளார் துறவு உண்டு நூற்றாண்டு நிறைவினை கண்டுள்ளது. ஜூலை மாதம் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு ஆரம்ப நிகழ்வாக யாழ்ப்பாணம் மாணிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் ஆண்டிலேதான் சுவாமி அவர்கள் இறைவனோடு சேர்ந்தார். ராமகிருஷ்ணாய நமக. ஜனனீம் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜீவன். இன்றைய தினம் ஜூலை 19ஆம் தேதி சுவாமி விபுலானந்தனுடைய துறவர தின நூற்றாண்டு விழா யாழ்ப்பாணம் மாணிப்பாய் இந்து கல்லூரியிலே நடைபெறுகிறது. நூற்றாண்டு விழாவுக்கான நடைபவனி இப்பொழுது யாழ் மருதடி விநாயகர் ஆலயத்திலிருந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு இந்த நடைபவனி வந்து கொண்டிருக்கிறது. வீடியோ எடுக்க வந்தனால் ஒரு கொஞ்சம் லேட் ஆகிடுது என்றபடியால் அங்கே ஆரம்ப நிகழ்வுகளை வந்து எடுக்க முடியலை. ஏராளமான சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிபர், பொதுமக்கள் என அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த வண்ணம் இருக்கிறார்கள். விபுலானந்தரை போன்றே வேடமிட்டு ஒரு பாடசாலை மாணவனை தாங்கிய ஒரு டிராக்டர் இந்த வழியாலே சென்று கொண்டிருக்கிறது. விபுலானந்தனுடைய புகைப்படத்தை தாங்கிய வண்ணம் இந்த நடைபவனி மாணிப்பாய் இந்து கல்லூரியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. மாணிப்பாய் இந்து கல்லூரி வாசலை இந்த நடைபவனி வந்து சேர்ந்திருக்கிறது. இங்கே பிரதம விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிபர், சபாநாயகர் உட்பட பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வந்திருக்கிறார். இங்கே மாணிப்பாய் இந்து கல்லூரியிலே சுவாமி விபுலானந்தருடைய திருவுருவச் சிலை காணப்படுகிறது. இன்றைய தினம் ஜூலை மாதம் 19ஆம் திகதி சுவாமி விபுலானந்தரை நன்றியோடு நினைக்கிற நாள். ஏனென்றால் ஜூலை மாதம் 19ஆம் தேதி 1947ஆம் ஆண்டிலே தான் சுவாமி அவர்கள்
இறைவனோடு சேர்ந்தார். அந்த நினைவுகளோடு தான் இன்று வரை நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். கிழக்கிழங்கை பெற்றெடுத்த முத்து சுவாமி விபுலானந்தர் என்றால் அது மிகைப்படாது. கிழக்கிழங்கையிலே அம்பாறையிலே இருக்கிற காரைதீவு என்கிற இடத்திலே தான் மயில் வாகனம் என்கிற சுவாமி விபுலானந்தர் பிறந்தார். சாமி தம்பி கண்ணம்மை தம்பதிகளுடைய மகன் இவர். ஆரம்பத்திலேயே அவர் கல்வி மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். தமிழ் மொழி கல்வி, காவிய கல்வி இவற்றிற்கு அப்பால் சிறு வயதிலேயே அவர் ஆங்கிலத்தை கற்றார். ஆங்கிலத்தை கற்றதன் பயனாய் அவர் ஆங்கில ஆசிரியராக வேண்டும் என்று மகரகம ஆசிரியர் கலாசாலையிலே ஆங்கில ஆசிரியருக்குரிய பயிற்சியை பெற்றார். அங்கேதான் அவருக்கு இந்த வேதாந்தம் பற்றிய தெளிவுகள், ராமகிருஷ்ண மிஷனரிமாருடைய தொடர்புகள் ஏற்படுகின்றன. அதைத் தொடர்ந்து அவர் தான் இளமையிலே கல்வி பயின்ற மட்டக்களப்பு மண்ணிலே ஆசிரியராக பணிபுரிந்தார். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு விஞ்ஞான ஆசிரியராக வர வேண்டும், ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்தவராக வர வேண்டும் என்று அதற்குரிய பயிற்சியை கொழும்பிலே பெறுகிறார். பெற்ற பிற்பாடு இலங்கையிலேயே விஞ்ஞான கல்விக்கு பெயர் பெற்ற பாடசாலையாகிய புனித பத்திரிசியார் கல்லூரி, சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு ஆசிரியராக வருகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அங்கே ஆசிரியராக பிஎஸ்சியாக ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற சமயத்திலே தான் இந்த மானிப்பாய் மண்ணில் தலை நிமிர்ந்து நிற்கிற இந்த மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய முகாமையாளராக விளங்கியவர் திருவிளங்கம் என்கிற பெரியார். அவர் திருப்புகழுக்கு உரை செய்த பெருமகன், மிகவும் புகழ் பெற்றவர், மிகச் செல்வாக்கு பெற்றவர். மானிப்பாய் இந்து கல்லூரியிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை என்று சொல்வது எவ்வளவு சரியோ தெரியாது. இது 1910ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட பாடசாலை. ஆனால் அதிபர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே ஒரு ஆற்றல் பெற்ற அதிபர் வேண்டும் என்று திருவிளங்கம் சுவாமி விபுலானந்தரை இங்கே அதிபராக அழைத்து வருகிறார். 1921-22 இந்த காலப்பகுதியிலே மானிப்பாய் இந்து கல்லூரியிலே அவர் அதிபராக இருக்கிறார். அதற்கு பிறகு மானிப்பாய்க்கு நல்ல ஒரு அதிபர் வருகிறார். அவர் தான் கூட்டுறவாளர் வீரசிங்கம். அவர் 30 ஆண்டுகள் இந்த மானிப்பாய் இந்து கல்லூரியிலே அதிபராக இருந்திருக்கிறார். அதற்கு அப்பால் சுவாமி விபுலானந்தர் இங்கே மானிப்பாய் இந்து கல்லூரியிலே பல மாற்றங்களை செய்தார். ஆய்வுக்கூடம் அமைத்தார். அதைவிட வாசிப்பு பழக்கத்திற்கு அவர் புத்தக பிரியன் அல்லவா, வாசிப்பு பழக்கத்துக்கு முதன்மை கொடுத்து இங்கே பல நூல் நிலையங்களை இந்த மண்ணிலே உருவாக்கினார். மானிப்பாய் இந்து கல்லூரியிலே பலர் கல்வியிலே வாசிப்பு பழக்கத்திலே எழுச்சி பெறுவதற்கு சுவாமி விபுலானந்தர் ஒரு காரணம் என்று சொல்வார்கள். அதனால்தான் இந்த நன்றியுடைய இந்த மானிப்பாய் மண் கடந்த ஆண்டிலே இந்த கல்லூரியினுடைய அதிபர் திரு திலீப் குமார் அவர்களுடைய முயற்சியினாலே, பழைய மாணவர்களுடைய பெரும் உதவியினாலே இந்த மானிப்பாய் இந்து கல்லூரியிலே ஒரு விபுலானந்தருக்கு, சுவாமி விபுலானந்தருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சுவாமியை இந்த மானிப்பாய் மண் நன்றியோடு நினைவு கூறுகிறது. இங்கே இருந்தவாறு தான் அவர் தமிழை துறைபோக கற்றார். சுன்னாகம் குமாரசாமி புலவரிடம் அவர் தமிழை கற்றார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை துறவை நோக்கி செல்கிறது. அவர் துறவியாகிறார். ராமகிருஷ்ண மிஷனுக்கு போய் பிரபோத சைத்தன்யா என்று துறவியாகிறார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு தீட்சா நாமம் கொடுக்கிறார்கள். சுவாமி சிவானந்தர் என்பவர் தான் தீட்சா நாமம் கொடுக்கிறார். சுவாமி விபுலானந்தர் என்கிற தீட்சா நாமத்தை கொடுக்கிறார். அந்த நன்றி கூட அவருக்கு இப்போ மானிப்பாய் மண் எப்படி நன்றியோடு நினைவு கூறுகிறதோ சுவாமிக்கும் அந்த நன்றி இருக்கிறது. அதனால்தான் மட்டக்களப்பிலே இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிற சுவாமி சிவானந்தருடைய பெயரிலே சிவானந்த வித்தியாலயம், இன்றைக்கு அது சிவானந்த தேசிய பாடசாலையாக இருக்கிறது. மிகப்பெரிய பாடசாலை, சுவாமி விபுலானந்தர் உருவாக்கிய பாடசாலை. அங்கு மாத்திரமல்ல, அவர் கல்வி பணியிலே மிகவும் உன்னதம் பெற்று விளங்கினார். ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே ராமகிருஷ்ண மிஷனரிமாருடைய பாடசாலைகளாக வைத்தீஸ்வரா கல்லூரி இருந்தது, திருவோணமலையிலே இந்து கல்லூரி இருந்தது. இவற்றிற்கெல்லாம் முகாமைத்துவ சபை தலைவராக சுவாமி செயற்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட உன்னதங்களை கண்டவர் சுவாமி. அவர் தொடர்ந்து இந்த தமிழிலே வல்லுநராக விற்பனராக இருக்கிற காரணத்தால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியராக அவர் நியமனம் பெறுகிறார். அதான் முதலாவது தமிழ் பேராசிரியர் என்று அவரை மகுடம் சூட்டுகிறோம். இலங்கையின் முதலாவது தமிழ் பேராசிரியரும் அவர்தான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு பிறகு இலங்கை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட போது இங்கே அவர் தமிழ் பேராசிரியராக வருகிறார்.
வந்ததோடு மாத்திரமல்ல, அவர் இயல், இசை, நாடகம் என முத்தமிழுக்கும் தொண்டு புரிகிறார். இந்த பாட விதானங்கள், கலைத்திட்டங்கள், இப்பொழுது இலங்கையிலே கலைத்திட்டம் மாறப்போகிறது என்று ஆயத்தங்கள் எல்லாம் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே சுவாமி அதிலே மிக முக்கிய பணியை ஆற்றினார். சங்கீத பாடத்திற்கான, சைவ சமய பாடத்திற்கான கலைத்திட்டங்களை வடிவமைக்கிற முக்கிய பணியை சுவாமி தான் மேற்கொண்டார். சுவாமி பன்முகப்பட்ட நூல்களை ஆக்கியிருக்கிறார். நாடகத்துறைக்கு புகழ்பெற்ற மதங்க சூளாமணி என்கிற நூல், அதைவிட 1947ஆம் ஆண்டு அரங்கேற்றப்பட்ட அவருடைய மாஸ்டர் பீஸ் எது என்றால் யாழ் நூல். யாழ் நூல் எழுதுவதற்கு தமிழறிவு தேவை, பௌதீக அறிவு தேவை, விஞ்ஞான அறிவு தேவை. வெற்றியெல்லாம் உள்வாங்கி சங்க காலத்திலே எங்கள் தமிழருடைய பூர்வீக சொத்தாகிய யாழ், அதனால்தான் யாழ்ப்பாணம் என்றும் சொல்கிறோம், யாழை மையப்படுத்தி அவர் ஒரு அருமையான நூலை எழுதினார். சகோட யாழ், மகர யாழ், முளரி யாழ் என்று பல்வேறு வகையான யாழ்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்து யாழ் நூலை அவர் அரங்கேற்றினார். இதனால்தான் அவருக்கு முத்தமிழ் வித்தகர் என்கிற நாமம் இருக்கிறது. பாரதிதாசனுடைய வரிகளோடு முடிக்கிறேன். தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை. அது இன்றும் காண்கிறோம், என்றும் காண்போம். இன்றும் சுவாமி நிலைத்திருக்கிறார் என்றால் அவருடைய தமிழ் சமய பணிகள் தான் காரணம். அதை சமூக பணியாக ஆற்றினார். அதனால் நாங்கள் நினைவு கூறுவோம். தமிழ் சமூகம் இன்றைக்கு நன்றி மறந்த சமூகமாக இருக்கிறது. எனவே அந்த நன்றி பற்றிய தமிழுக்கு தொண்டு செய்த எல்லோரையும், அது இக்காலத்தில் தொண்டு செய்தவர்களாயினும் அக்காலத்தில் தொண்டு செய்தவர்களாயினும் எல்லோரையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். எனவே தமிழுக்கு தொண்டு செய்வோரை நினைத்து போற்றுவது நன்றியுள்ள சமூகத்தினுடைய, வள்ளுவரே சொல்கிறார், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று. எனவே விபுலானந்தரை கிழக்கும் வடக்கும் இணைந்து கொண்டாடுவது, அதுவும் இது ஒரு நல்ல அடையாளம். கிழக்கிழங்கை பெற்றெடுத்த மாமணியை வடக்கிலே இன்றைக்கு ஏற்றி துதிக்கிறோம். சபாநாயகர் கூட வந்திருக்கிறார். எனவே இது ஒரு நல்ல அடையாளம். ரஜீவன் ஜெயந்தமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். அவர்களுடைய கரங்களினால் தற்போது நந்தி கொடி ஏற்றி வைக்கப்படுகிறது. நன்றி. நிகழ்விலே அடுத்ததாக யாழ் மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய பாடசாலை கொடி ஏற்றுவதற்காக பாடசாலையினுடைய அதிபர் துரைரட்னம் திலீப் குமார் அவர்களை அழைக்கிறோம். Nandi Dahajya Isavima Siduvana Bakimaden Pasal Dahajya Isavimai Sidukan Labani Manipai Vidyalaya Garvidhal Pataman Ture Ratnam Dilip Kumar Metaman then Pasal Dahajya Usvana Mepahar Ulele Pavatane Sri Lanka Prajatantrika Samajwadi Janraje Uttaritar Parliamentwe Garukata Naikatuman Vaidya Jagat Vikramaratna Betatuman Evake Mutrapalat Garuan Dukaratuman Metamatvarun Samba. சரி நண்பர்களே, இதோடு என்னுடைய காணொளி முடிவடைகிறது. என்னுடைய காணொளிகளை நீங்கள் தொடர்ந்தும் பார்வையிட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ஒளிபரப்புகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். இப்போதைக்கு நன்றி, வணக்கம்.